ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ஒரு தமிழ் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான ஜின் த பெட் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்திடலாம். முகேந்த் ராவ் மலேசியால ஒரு பேண்டோட ஒரு கிளப்ல பாடிட்டு இருக்காரு. அந்த கிளப்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா முகேந்த் ராவ் கிட்ட உங்க கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு, திரும்ப நீங்க சென்னைக்கே போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முகேந்த் ராவும் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி திங்ஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆன்டிக் ஷாப் போறாரு. அங்க ஒரு வித்தியாசமான ஒரு பெட்டி இருக்கு. அதுக்குள்ள ஜின் அப்படின்ற ஒரு ஆன்மா இருக்கும். அத வளர்த்தாங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்டிக் ஷாப் ஓனர் சொல்றாரு. அத நம்பி முகேந்த் ராவும் அந்த பெட்டிய வாங்கிட்டு ஊருக்கு போறாரு. இவர் இந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறமா அந்த ஜின்னால நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துல சில ஹியூமர் போர்ஷன் ஒர்க் அவுட் ஆச்சு. மோஸ்ட் ஆஃப் தி சீக்வென்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஹிட் அண்ட் மிஸ்ஸா தான் இருக்கு. ஜின்கான அந்த பேக் ஸ்டோரி சொல்லிருப்பாங்க, அது பார்க்க நல்லா இருக்கும். கிளைமேக்ஸ்ல இருக்கிற குட் அண்ட் பேட் ஜின்னோட அந்த ஃபைட் சீக்வென்ஸ் எல்லாமே குழந்தைகள் ரசிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த படத்துடைய கதை அப்படின்றது ஒரு டீசென்டான ஒரு பிளாட்டா இருந்தாலுமே ஸ்கிரீன் பிளேல கோட்டா விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் மிஸ்ஸிங்கா இருக்கு. அதனாலேயே பாத்தீங்கன்னா எந்த கேரக்டர்ஸும் நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. எமோஷனல் சீக்வென்ஸும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. நிறைய சீக்வென்ஸ் பாத்தீங்கன்னா லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் இருக்க தான் செய்யுது. படத்துல நடிச்ச அத்தனை பேருமே ஒரு ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. பாடல்கள் வேகத்தடையா இருக்கு. லவ் சீக்வென்ஸும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. படத்தோட பிஜிஎம் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் ஹாரர் படமாக வந்திருக்கு. சோ இந்த படம் பார்த்து உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணிருங்க. படத்தோட அடல்ட் கண்டென்ட்ல இருந்தாலுமே ஒரு சாங் மட்டும் இருக்கு. அத மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ஜின் த பெட் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 10.